ஈவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக் எழுதுகிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான். அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மிஸ்டர் ரஜினிகாந்த் இல்லை பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீ பார்த்துக்கோ. உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூஸ் அந்த குரல் பத்தி எதை பத்தி அவரே கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமலஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர்ற இந்த ஆளு வந்து அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும், மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான், நீங்கள் தயவு செஞ்சு வரணும், அவங்க நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இதுக்கு ராஜஸ்தானில் ஷூட்டிங் இருக்கும், இல்லை நான் வைஜாக்ல ஷூட்டிங் இருக்கும். நான் எப்படின்னு சொன்னால் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போனால் போதும். இங்கே வைஜாக்லேருந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய மகாபலிபுரம் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டர் இந்த பக்கம்தான். 2 நிமிஷம் அவ்வளோதான். இந்த மாதிரி அதை வந்து அன்பு தான், அன்பில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து சு வெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வாட்டி நான் சந்திச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, வேட்பாரி வந்து 1 லட்சம் பிரதி வந்து வித்திருக்கு, அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு. 1 லட்சமா? எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ பொன்னியின் செல்வன் கூட 1 லட்சம் போகல சார். இது சூப்பர் சார், சூப்பர், எக்ஸலண்ட், அந்த விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மற்றவங்க கேட்பாங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன், பட் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வரலன்னா கூட நான் ஒன்று இது இல்லை. அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச். சரி சார், நான் வந்து வர்றேன், பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக? 25% தான் நான் படிச்சிருக்கேன், ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். செல்லும்போது இல்லை சார், நான் வந்து யாராவது அனுப்புகிறேன், நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க. ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடுறீங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாம் வந்து வாசகர்கள், எல்லாம் வந்து இலக்கியவாதிகள், பெரிய வந்து லர்னட் பீப்புள். ஸோ இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன் நான். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது.
ஈவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக் எழுதுகிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான். அப்படி இருந்தா கூட ஓல்டுன்னு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓல்டு பீப்புள் அவங்க எல்லாம் தூண்கள், அவங்க எல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னா எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதுல வந்து அதை மறந்துட்டேன். என்னடா இது. ஸோ இப்போ வரும்போது மிஸ்டர் ரஜினிகாந்த் இல்லை பாரு, இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், நீங்க பார்த்துக்கோ. எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாத. பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலயே ஓடுது. இல்லை ஓகே, சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க, அவரை கூப்பிட்டுருக்காங்க. உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர். அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபையின் புக்கு அப்படி எடுத்திருக்காங்க. கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம். அண்ட் ரோகிணி பற்றி நான் சொல்றதுல ரொம்ப அறிவாளி ரோகிணி. அண்ட் சமூகத்து மேலே அக்கறை உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க. சரி, ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு. மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூஸ் அது குரல் பத்தி எதை பத்தி அவரே கூப்பிட்டுக்கலாமே. அது வேண்டாம். சரி, கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவரை கூப்பிட்டுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் 75 வயசுலயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர்ற இந்த ஆளு வந்து கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி யாரும் நினைப்பாங்க. ஸோ ஜாகிரதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலே வந்து இயங்குது. கதை இல்லாம கதை சொல்லாத, கதை இல்லாத, கதையை கேட்காத உலகத்துல எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும். இங்க இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையா இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு ஹாபி அது. அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி, அந்த பழக்கவழக்கங்கள் இந்த புத்தகம் பக்கத்துலயே இருக்கும். அப்பா நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன், பல பேர் அறிமுகப்படுத்துற, உன்னை சிந்திக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, பொழுது போக்குற அப்படின்னு சொல்லுவது. ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே வந்துட்டு 1 hour புக்கை படித்து தான் ஆகணும். படித்தது என்னன்னு சொல்லணும். அப்போ வந்து அந்த பழக்கம். அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பறியும் கதைகள்லேருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட், அந்த கழுத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து 3-4 பேர் தமிழியன்ஸ். மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார், KV ஐயர், GP ராஜரத்னம், கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அங்கெல்லாம். ஸோ அதில் வந்துட்டு வந்து SL பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான அது வந்து ஒரு பர்வான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 36 லாங்குவேஜ்ல வந்து அது டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, ஜப்பான், சைனீஸ்ல இருந்து. அதாவது மகாபாரதம் வந்து 200 வருஷத்துக்கு முன்னால நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், சரித்திரம் மாதிரி, புராணம் மாதிரி இல்லை. அது எல்லாத்துலையும் இருக்கு. அருமையான புஸ்தகம். ஸோ இன்னும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு KV சாதிங்க தமிழ் படிக்கணும்னு சொன்னா தமிழ் கத்துக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருள் ஆவது ஆனந்தி. ஸோ ஒரு மர்மமான புக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜானகிராமன், பாரதசாரதி, சிவசங்கரி, இந்து மதத்திலிருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள். ஜெயகாந்தன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட். ஏன்னா அவருடைய அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு குப்பத்தை பத்தி ஒரு கதை எழுதுனாங்கன்னு சொன்னா, அந்த குப்பத்தை ஒரு வர்ணிக்கிற விதம், அந்த கேரக்டர் பேசுற விதம் பார்த்தா இவர் வந்து குப்பத்திலேயே பிறந்து உணர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். ஒரு பிராமணன் பத்தி ஒரு கதை தேசம் எழுதுனாங்கன்னு சொன்னா இவர் அக்ரஹத்துல வந்து பிறந்திருப்பாரோ அப்படின்னு தோணும். யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாவும் வந்தது. அந்த புத்தகம் நான் படித்தேன். அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதான்னு தெரியாது. பட் அவனுக்காக படம் புக்கு படித்த பிறகுதான் ஒரு 3 நிமிஷம் அவனுக்காக அழுது. அந்த மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன். அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீர்ல ரத்தம் வரும். நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்து அதே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா, எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, என்ன ரீசன்? ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி. அதுக்கப்புறம் கண்ணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம். அது சரித்திர புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சாண்டிலியன், கடல் புறா யவனராணி, இந்த கடல் புறா சாண்டிலியன் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த சேம் சிங்கார ரசம் கூட. இந்த சிங்கார ரசம் வல்கரா இருந்தா கூட உள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அவ்வளோ காவியமா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க சாண்டிலியன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன். இது வந்து அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவஜோலசை தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, வேல்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த விகடன்ல, அதை நீங்க படிச்சீங்களா? இல்ல படிக்கல, அதை நீங்க படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை படிச்சு அப்படியே வந்து திருப்பி பார்த்தேன். புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சார், என்ன ஓவியம் பா, ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் அது கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டிதர், வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். இவர் இந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கு. நெக்ஸ்டே பார்த்தா டச் பண்ணி நெக்ஸ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன், சங்கர் சொல்ற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிட்டே திஸ் திங் அது போகலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அந்த மக்களோட வந்து அந்த இயற்கையோட அவங்க சேர்ந்து எப்படி வாழ்றாங்க, அதெல்லாம் வந்து வர்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேல்பாரி வந்து அவர் கூட்டிட்டு போறாருல்ல கபிலர். சரி, நம்ம வந்து ஒரு வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுங்க வந்தா வீட்டுக்கு வாசல்ல வந்து வர இருக்கிறோம். இல்லைன்னா முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜான்னு சொன்னா அங்கேயே வந்து வரப்பாங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம அவையை வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சான், ஃபுல்லா சகல வந்து மேல தாளங்களோட வந்து கொண்டு போறான். பட் ராஜா வந்து அவனுடைய தோள் மேல உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போற அந்த இது அருமை அருமை. அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதுல சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான்கோழியா அந்த கோழி, ஆமா, அதை பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்றாங்க, அது பண்ணி அந்த பாரியோட உட்காந்து மது அருந்த சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்து எனக்கே வாயில தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா 96 வந்து நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2-3 வாட்டி. அப்போ வந்து நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, பார்ப்பா எனக்கு வந்து இந்த எல்லா பாலிடிக்ஸே இதாயிடுச்சு. ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா, மகாராஷ்டிரா மாநில கண்டால வந்து ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்கு, ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளோதான் வச்சுட்டு சரியா ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் வந்து அவர் 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு, இங்கிலீஷு, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சிருக்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதுலேயே இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதான் நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாடுச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மைண்டு போயிடுச்சு எனக்கு. ஸோ 96 இருந்து இப்போ நல்ல புக்கை கிடைச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல, எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன்.
ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நம்ம வெங்கடேசன் சாரை வந்து சந்தித்தேன். அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும். அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் நெரிசலுக்கு இல்லை, அந்த ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்ணிலேயே தெரியுது. அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 100% இஸ் தேர். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாது, முன்னாலே கிடையாது, பின்னாலே கிடையாது. ஹீ இஸ் தேர் வெரி மச். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான மனிதர். அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். அப்போ நான் கேட்டேன், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சார் அதெல்லாம் வந்து சொன்ன டைம் இதாகும், அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய. அண்ட் அடுத்தது என்னன்னு கேட்டேன் நான். ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமத்தேவனா, அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாங்க இருக்கே, இப்போ ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை, இலக்கியவாதி இது இல்லை, அவர் கூட நல்ல அரசியல்வாதி கூட. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம ரங்கராஜ் சார் எல்லாம் வந்திருக்காங்க. டிகே ரங்கராஜ் சார் ரொம்ப அருமையான நண்பர். ஜோ சார் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டிகே அவர்கள், ஹைலி ரெஸ்பெக்டட் த ஃபார்மர் பார்லிமெண்டரியன். ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட உட்காந்து நான் போயிட்டு இருந்தேன். எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கௌரவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வச்சாங்க பாருங்க. அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நான் பாராட்டுறேன். கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து நான் பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டா. அவருடைய வெற்றி. எஸ், சேம் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல, வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. நீங்க பாரிக்கு எவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களுக்கு எம்பியா வாரி கொடுத்தா. எஸ், 100%. 1962 அண்ணா நிற்கிறாங்க கனெக்ஷன்ல, கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும், நெடுஞ்செழியன் ஆகட்டும், சம்பத் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும், யாரு பேசினா கூட, சம்பத் ஆகட்டும், யாரு பேசினா கூட வந்து இதாகாது. ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார், இவங்க பேசுனதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படி ஆயிடுவோம். அவரு வந்து தோத்து போயிட்டாரு, கலைஞர் ஜெயிச்சாரு. ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள். அந்த கலை எங்க இருந்தாலும் ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாம தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க. ஹேட்ஸ் ஆஃப். உங்க கால்களுக்கு நான் வணங்குறேன். சார் தொடரட்டும் உங்க பணி, அரசியலையும் சரி இலக்கியத்திலும் சரி. ஆனந்த விகடன். ஹேட்ஸ் ஆஃப். காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச்.